ப்ரொடெக்ட் பண்றதுக்கு காட் இருக்காரு. கண்டிப்பாண்ணே, சூப்பர்ண்ணே. இப்போ இருக்க இளைஞர்களுக்கு இந்த டெக்னாலஜியை நீ இப்படி யூஸ் பண்ணு, இதை யூஸ் பண்ண தப்பா இருக்கும், இதை கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்றது சொல்லுங்க. எனக்கு என்ன எல்லாருக்குமே நான் சொல்றது ஒரே ஒன்று தான், டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் கைடன்ஸில் நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு அதில் ட்ராவல் பண்ணுங்கள். ஓனாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராங் தாட்ஸ் தான் வரும். அதுதான் காமனான ஒரு விஷயம். இது எப்படி சொல்றீங்க ராங் தாட்ஸ்? வேண்டாம்னா இப்போ நீங்கள் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸும் பேரண்ட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஓனாக கற்றுக்கும் போது நீங்கள் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது, நீங்கள் எதை கற்றுக்கணும் எதை கற்றுக்கூடாதுன்னு எப்படி நீங்கள் அதை ஸ்ப்ளிட் பண்ணுவீங்க? பண்ணுறது கஷ்டம் இல்லை. இல்லை அது மாதிரி இல்லைன்னா இப்போ ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த லேப்டாப் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது, இதை டீச்சர் தான் சொல்லி தரணும்னு இல்லை, நான் ChatGPT பார்த்து AI பற்றி நான் கற்றுக்கலாம். அந்த மாதிரி நானாக கற்றுக்கலாமான்னு கேட்குறேன். அதே மாதிரி நல்ல விஷயத்த கத்துக்கிறதுக்கு நீங்க இருந்தா உங்களுக்கு யாருமே தடை பண்ண மாட்டாங்க. நல்ல விஷயங்களை நீங்களா கத்துக்குங்க, நீங்களே கத்துக்கங்க. உங்களுக்கு அது நல்லது இல்லைன்னு எப்பவுமே ஹார்ட் வந்து சொல்லும் நமக்கு, இது வந்து நல்லது இல்லை, எப்பவுமே அது பேசும், மனசு பேசும். என்னன்னு நீ